அள்ளிக்கிட்டு போயிட்டான். அவளே அள்ளிக்கிட்டு போயிட்டான். பாதி தண்ணிகளை உழைச்சு பாதி வீட்டுக்கு வந்துச்சு. குடிக்கிற முதல் மகனை மருமையனை வச்சுக்கிட்டு வாயை கட்டி வயித்தை கட்டி வாங்கி போட்ட நிலம், வீடு கட்டியும் அங்க வசிக்க முடியல. மழை வெள்ளத்தால நிரம்பி போச்சு, வெள்ள நீரில் மூழ்கி போச்சு, பேர பிள்ளைகளோட வாழ முடியல, தவித்து வரும் விவசாய பெண்மணி. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே மருதங்குடி கிராமத்தில் ஏராளமானோர் அந்த பகுதியில் இடம் வாங்கி போட்டு அவ்விடத்தில் வீடும் கட்டி வசித்து வருகிறார். இந்த நிலையில் அண்மையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்குள்ள கண்மாய் நிரம்பி அந்த பகுதியே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் வடிகால் வசதி இல்லாததால் சாலை எங்கும் அப்பகுதியை விட்டு வெளியேற முடியாமலும் மிகவும் கடினப்பட்டு வெளியே சென்றவர்கள் தங்களது உறவினர் வீடுகளில், தெரிந்தவர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்திருப்பதாகவும், வாழ முடியாத அளவிற்கு அந்த பகுதி இருப்பதாகவும் தங்களது வேதனையை பதிவிட்டு வருகிறார்கள். மேலும் அங்குள்ள மண்டபம் உள்ளிட்டவற்றில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரும் அங்கு கலந்து வருவதால் துர்நாற்றத்தோடு நோய் பரவும் அபாயமும் இருப்பதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அப்பகுதியில் பல ஆண்டு காலமாக அருகம்புல் விற்று பிழைப்பு நடத்தி வரும் கூலி தொழிலாளி காளியம்மாள் அந்த பகுதியில் வீடு கட்டியிருக்கும் நிலையில் தனது பிள்ளைகளுக்காக கடினப்பட்டு உழைத்து அந்த இடத்தை வாங்கி போட்டு வீடு கட்டியதாகவும், ஆனாலும் இது போன்ற மழை காலங்களில் தாங்கள் அந்த பகுதியில் இயல்பு வாழ்க்கையை இழந்து தவிப்பதாக அவர் வேதனை பதிவை வெளியிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.